அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த கதை யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. அதே மாதிரி நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு நீயே இப்படி சொல்லலாமா அப்படின்னு தயவு செஞ்சு என்னை யாரும் அட்டாக் பண்ணாதீங்க. இந்த கதையை படிக்கும் போது ரொம்ப ஃபன்னா இருந்தது, ஜாலியா இருந்தது. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் எடுத்தேன். மற்றபடி கவலைப்படாதீங்க. வீடியோவோட எண்ட்ல அதுக்கான மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கதை வந்து ஒரு நல்லவரோட கதை. இந்த நல்லவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப அமைதியானவர். வீடே ரொம்ப அமைதியா இருக்கும். நல்ல ஒரு வேலைக்கு போறவர். ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த நல்லவரோட வீட்டு கேட்ல ஒரு நாய் இருக்கு. பணக்கார வீட்டு நாய் போல. அந்த பெல்ட் எல்லாம் கட்டி நல்லா கொழு கொழு புசு புசுன்னு அழகா இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணி வளர்த்துருக்காங்க. இவர் பார்த்த உடனே நாய் ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. அந்த நாயை ஊத்து 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 பார்த்துட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த நாயை வந்து ஹேண்ட் சிக்னல்ல கூப்பிடுறாரு. உடனே நாயும் உள்ள வந்துடுது. இவர் அழகா அந்த நாயை வந்து தடவி கொடுக்குறாரு. அந்த நாயும் அவரோட காலை நல்லா நக்கி கொடுக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வழி தவறி வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பிட்டுடுது. சாப்பிட்டுட்டும் அந்த நாய் போல நேரா என்ன பண்ணுதுன்னா அந்த படிக்கட்டுக்கு அடியில போயிட்டு படுத்து தூங்கிடுது. இவருக்கு மனசு இல்லை அந்த நாயை அனுப்புறதுக்காக. உடனே என்ன பண்றாருன்னா அவருக்கு வேலைக்கு கிளம்பணும். வேலைக்காரங்களை கூப்பிட்டு இந்த நாயை பத்திரமா பார்த்துக்கோங்க, இங்கேயே தூங்குறதா இருந்தா தூங்கட்டும், இருக்கட்டும், நான் ஈவினிங் வந்து பாக்குறேன் என்ன ஏதுன்றது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஈவினிங் வந்து பார்க்கும்போது அந்த நாய் அங்க இல்லை. வேலைக்காரங்களை விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நாய் வந்து காலையிலேயே மதியமே கிளம்பி போயிடுச்சு, நல்லா தூங்குச்சு, தூங்கி எழுந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, ஓகே ஃபைன் அப்படின்னுட்டு தூங்க போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே எழுந்து பார்த்தா அதே நாய் அதே கேட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து இவர் கூப்பிடுறாரு, வருது, மறுபடியும் காலை நக்குது. இவர் தடவி கொடுக்குறாரு, சாப்பாடு போடுறாரு, போய் படுத்துக்குது. வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு போறாரு. மதியம் காணாம போயிடுது. இதே மாதிரி டெய்லி சாப்பாடு போடுறாங்க, தூங்குறாங்க, மதியம் காணாம போயிடுது. இப்படி இருந்தா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு வேலைக்காரங்களை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த நாயை வந்து ஃபாலோ பண்ணி போங்க, அவரோட ஓனர் யாரு என்னன்றத கண்டுபிடிங்க, எங்க இருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. அவங்க ஃபாலோ பண்ணி பாக்குறாங்க, அதை கண்டுபிடிக்க முடியல. வழி தவறி நாய் எங்கேயோ காணாம போயிடுது. மறுநாள் என்ன பண்றாரு, சரி நம்ம வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம வந்து ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல வந்து இந்த நாய் யாருடையது, டெய்லி வந்து எங்க வீட்டு கேட்ல நிக்குது, மதியம் வரையும் எங்க வீட்டுல தான் இருக்கு, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் போடுறாரு. ஒரு டேக்ல எழுதி அந்த டேக்ல கட்டி அனுப்புறாரு. மறுநாள் வந்து அந்த டேக்ல வந்து ரிப்ளை வருது. அதே மாதிரி அழகா ஒரு பேப்பர்ல எழுதி வருது. டியர் நல்லவரே, ரொம்ப நன்றி, உங்களோட வீட்டுல வந்து எங்க நாய் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க நினைச்சோம் டெய்லி காலையில இந்த நாய் காணாம போயிடுது, மறுபடியும் வந்து ஈவினிங்ல ரிட்டர்ன் ஆயிடுது, இது எங்களோட நாய் தான், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க நாய்க்கு வந்து தூக்கம் இல்லை, என் மனைவி காட்டு கத்து கத்துறதுனால என் நாய்க்கு வந்து நிம்மதியான தூக்கம் இல்லை, அதனால உங்க வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்குது, ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் ஹலோ பண்ணுங்க, தூங்குறதுக்காகவாவது உங்க வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பின்னாடி சரி ஓகேன்னு லெட்டர் அடிச்சா பின் குறிப்பு, நாளையில இருந்து நானும் உங்க வீட்டுக்கு வரலாமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஏன்னா அவ கத்துற கத்துல என்னாலையும் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பின் குறிப்பு போட்டு அனுப்புறாங்க. இதனால நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சும்மா லேடிஸ் தான் கத்துறாங்கலாம் சொல்லாம நீங்களும் தான் கத்துறீங்க, நாங்களும் தான் கத்துறோம், எல்லாரும் தான் கத்துறோம். அதனால சும்மா லேடிஸ் அட்டாக் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் கதை எழுதாதீங்க, செம கடுப்பா இருக்கு. இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.